சீர்காழியில் ரேஷன் கடையில் காலி சாக்குகள் குறித்த அதிகாரிகள் ஆய்வு. கூடுதல் பணம் கட்ட கூறியதால் மன உளைச்சல் அடைந்து பெண் ஊழியர் மயக்கம். அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊழியக்காரன் தோப்பு சுபஸ்ரீ கார்டனில் மயிலாடுதுறை நுகர்வோர் மொத்த விற்பனை பண்டகசாலையின் கீழ் ஈசான்ய தெரு 2வது ரேஷன் கடை செயல்பட்டு வருகின்றது. இந்த கடையில் 800க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி பயனடைகின்றனர். கடையில் சீர்காழி அருகே மாதானம் கிராமத்தைச் சேர்ந்த ஜோதி வயது 38 என்ற பெண் விற்பனையாளராக பணியாற்றி வருகின்றார். கடைகளுக்கு அரிசி, சீனி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த காலி சாக்குகளை உயர் அதிகாரிகள் கொள்முதல் செய்ய வந்தபோது சாக்குகள் எலி கடித்து சேதம் அடைந்ததாக தெரிகிறது. கடையில் பணி செய்து கொண்டிருக்கும் ஜோதியிடம் சேதமடைந்த சாக்குகளுக்கு கடந்த சில வாரத்திற்கு முன்பு ரூபாய் 48,000 பணம் கேட்கப்பட்டு அதனை கட்டியதாக கூறப்படுகின்றது. இதனிடையே இன்று மயிலாடுதுறையில் இருந்து வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வின் போது காலி சாக்குகளுக்கு மேலும் ரூபாய் 25,000 பணம் கட்ட வேண்டுமென நிபந்தனம் செய்ததாக கூறப்படுகின்றது. மேலும் மாதந்தோறும் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேல் மளிகை பொருட்களை விற்பனை செய்ய வேண்டுமென அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த ஜோதி ரேஷன் கடையிலேயே திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். அப்போது அருகில் இருந்தவர்கள் ஜோதியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஜோதிக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். சம்பவம் குறித்து அறிந்த சக ரேஷன் கடை பணியாளர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. நம்பர் கடையில் வேலை பார்க்குறேன். பன்னீர்செல்வங்கிற டிஆர் அடிக்கடி பணம் கேட்டுக்கிட்டு அப்படி பணம் தரலன்னு சொன்னால் நான் என்கிட்ட வேறு விதமாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைனா நான் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன், நீங்கள் இல்லைனா சாக்குக்கெலாம் நான் டெபிசிட் போட்டு உங்களை கட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முந்தானே தான் 48,000 பணம் கட்டினேன். திருப்பி இன்றைக்கும் எனக்கு சாக்கு எல்லாம் வீணாக போன சாக்கெல்லாம் டெபிசிட் போடுறேன்னு போட்டு திருப்பியும் பணம் கட்ட சொல்லி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதுக்கு காரணம் அபிங்கிற மேடம் ஒருத்தவங்க, அடுத்து ராஜேந்திரா, பிரகாஷ், பன்னீர்செல்வம் 4 பேரும் தான் இதுக்கு ரொம்ப அதிகமாக டார்ச்சர் கொடுக்குறது. அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பணம் கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்கன்னு அதுவும் நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே வாங்கிட்டு திருப்பி என்னோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு நான் அதிகமாக கடனை வாங்கி கடனாளியாக ஆகிட்டேன். இதுலேருந்து என்னை எப்படியாவது மீட்டு விடுங்க.